ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வழி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதாவது ஆதார் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டு தான் இந்த வழி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஆதார் தரப்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இந்த வழி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது ஆதாரில் பார்த்திங்க அப்படின்னா 8 முக்கியமான அப்டேட்டை 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பேசிக், அதாவது பேசிக் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய அடிப்படை அடையாளம் அப்படின்வாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு அடையாளம், அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸுக்கு, அதாவது குழந்தைங்களுக்கான பயோமெட்ரிக். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நியூ அப்டேஷன்ஸ், ஸோ அப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டி. ஸோ இந்த 4 பேஸ் பண்ணி தான் ஒரு 8 அப்டேட்டை ஆதார் தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பேசிக் ஐடென்டிட்டி. ஸோ ஆதார் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை அடையாளமே தவிர குடியுரிமை அல்ல அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அந்த ஐடியை நீங்கள் குடியுரிமை, அதாவது சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, குடியுரிமையாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அனைத்து வடிவங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்கான ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. அது ஆதார் தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட ஆதார் லெட்டராக இருக்கட்டும். அடுத்தது ஆதார். ஸோ ஆதார் நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்தாலும் சரி. அடுத்தது ஆதார் மொபைல் மூலமாக நீங்கள் காட்டினாலும் சரி, அல்லது பிரிண்ட் எடுத்தாலும் சரி. அடுத்தது பிவிசி கார்டாக, அதாவது பிவிசி கார்டாக நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம்ல, ₹50. ஸோ அந்த மாதிரியாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக அனைத்து இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும், எந்தவித அச்சமும் தேவைப்படவில்லை அப்படின்றதையும் இது மூலமாக தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் ஆதார் எப்படி இருந்தாலும் அதை எல்லா இடத்துலையுமே ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது குழந்தைகளுக்கான டிஜிட்டல், அதாவது கேஒய்சி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு 0லேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் குழந்தைக்கு ஆதார் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய பெட்ரோல் மூலமாக தான் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு எடுப்பீங்க. அடுத்தது அந்த குழந்தைக்கு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கேஒய்சி கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேரண்ட்டோடைய கேஒய்சி தான் அதில் அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கேஒய்சி, குழந்தைங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணணும். அடுத்தது 17 வயசு ஆகும்போது அவங்க கேஒய்சி அப்டேட் பண்ணணும். அப்போது 17 வயசு ஃபஸ்ட்டு 5 வயசுக்கு அப்புறமா கம்ப்ளீட் கேஒய்சி அப்டேட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. அடுத்தது அவங்களுக்கு 17 வயசு ஆகும்போது கம்ப்ளீட் பண்ணணும். இப்போது இந்த 17 வயசு அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக அந்த கேஒய்சி பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா என்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னா, ஸோ நீங்கள் காலேஜில் சேர்றீங்க அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதனா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த அப்டேஷன் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். அந்த டைமில் நீங்களே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் 30 செப்டம்பர் 2026 வரைக்கும் இதுக்கு டைம் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணுறது, பயோமெட்ரிக்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் மையங்களை தேட, அதாவது ஆதார் சென்டர்ஸ் எங்கே இருக்குது, ஆதார் சென்டர்ஸ் இப்போ ஓப்பனில் இருக்கா, என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸை மேப் மை இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது மூலமாகவே நீங்கள் ஆதார் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆதார் சென்டர்ஸ் எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது, ஸோ என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, எப்போல்லாம் அந்த சென்டர்ஸ் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மேப் இந்தியா அந்த மூலமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் ரிலேட்டடான வரம்புகள், ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு முகவரி, மொபைல் நம்பர், பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களுடைய ஆதாரில் நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை வாட்டி வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எதுவும் வரம்பு கிடையாது, அது கண்டிஷன்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் லிமிட் அப்படின்றது கிடையாது. ஸோ மொபைல் நம்பர், அடுத்தது அட்ரஸ், ஸோ பயோமெட்ரிக், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் மாற்றுறீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். அதே போல் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா 1 டைம் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுடைய வாழ்நாளில் 2 முறை மட்டும் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் மீறி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிலிஜனல், ஸோ ஆதாருடைய ரிலிஜனல் ஆஃபீஸர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு தான் நீங்கள் உங்களுடைய பேரோ டேட் ஆஃப் பர்த்தை அந்த டேர்ம்ஸுக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா மாற்றிக்கணும் அப்படின்றதையும் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்தது ஏடிஎம் மோசடிகளுக்கான முற்றுப்புள்ளி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டு ப்ளஸ் பின் நம்பர், ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் எடுப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஆதார் எண் ப்ளஸ் கைரேகை, உங்களுடைய இம்ப்ரெஷன்ஸ். ஸோ உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணுறீங்க, அடுத்தது உங்களுடைய கைரேகை வைக்கிறீங்க, நீங்கள் பேமெண்ட் எடுக்கிறீங்க. ஸோ அப்படி அந்த மெத்தடை இப்போதைக்கு எல்லா ஏடிஎம்லேயும் கொண்டு வர
வர போகிறாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து இப்போது நடைமுறைப்படுத்த போகிறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸுமே இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பவுண்ட்ரி அப்படின்னு அதாவது பக் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து எதுக்காக புதிய திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆதாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டைமும் ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பிக் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஸோ அதாவது இதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதை வந்து இஷ்யூஸை வந்து கண்டறிஞ்சு உடனே அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்றதையும் ஸோ அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போது இந்த ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 முதல் 17 வயசுக்குள்ளே உங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். அடுத்தது ஸோ பக் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டி அதாவது ஸ்பெஷல் ஒரு ஸ்கீம்ஸை வந்து ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மூலமாக ஆதார் ரிலேட்டடான இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் டிஜிட்டல் அடையாளம் அட்டையாக ஸோ எல்லா இடத்துலையுமே எப்படி இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏடிஎம் மோசடிகளை வந்து தடுக்கிறதுக்கு உங்களுடைய இம்ப்ரெஷன்ஸையும் அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.